ஒரு பெண்மணி திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் என் லைஃபோட பெரும்பகுதி என் கூட இருக்க பங்காளிங்க, மற்றவங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸே மாற்றி 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 என் மேலே பிளாக் மேஜிக் பண்ணி என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்கன்றாங்க. இப்போ கூட எனக்கு என்னமோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு என்னால் ஒன்றுமே யூகிக்க முடியல. எல்லாம் சுற்றி சுற்றி என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்கள தான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பிரச்சனத்தில் அப்படின்னப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆமாம் இருக்கிறது உண்மை தான். உங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த மூலையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு போய் செக் பண்ணி பாருங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி கட்டி அது உள்ள முட்டை என்னென்னமோ போட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. இது எப்படிடா இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு அவங்களுக்கே புரியல. நான் பிரச்சனத்தில் பார்த்து சொன்னதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கையிலேயே கொடுத்து இது வீட்டுக்கு ரொம்ப நல்லது, கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வைங்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காங்க. கொண்டு வச்சிருக்காரு, மறந்துட்டாரு சொல்கிறதுக்கு. இப்படி தான் நடக்கும் அந்த பிளாக் மேஜிக். உங்களை அறியாமலே உங்கள் கூட இருக்கிறவங்கள வச்சு அந்த வேலையை செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் வைங்களேன். இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதை நம்ம பார்க்கும்போதே அது ஒரு அமோனசியமாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. வீட்டுக்குள்ளே அது ஒரு பீரோவுக்கு பின்னாடி ஒரு இடத்துல, ஒரு மறைவான இடத்துல, சூரிய வெளிச்சம் போகாத ஒரு இடத்துக்குள்ளே அது மறைஞ்சு போயிருக்கு. அதை பிரச்சனத்தில் பார்த்து சொன்னோன்னே அதை எடுத்து வெளியில் வீசிட்டாங்க. அப்புறம் சொன்னால் அதை எப்படி எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரீயாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே வேலையாக இருக்காங்க, ரிப்பீட்டடாக எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த தாக்கத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் உண்மையிலே பயங்கரமாக பாதிப்பு அடைகிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும்.